என்னைய ஓட சொன்னா உருட்டுற? டிராபிக்ல அப்படித்தான் தம்பி போகணும். டிராபிக்கா? யோ கூட்டம் இல்லையா? ரோடு அனாதையா கிடக்கு. குட் மார்னிங் கைஸ். சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கேன். போன வாட்டி பாண்டிய நாடான மதுரைக்கு போனோம். இந்த வாட்டி சோழ நாடான தஞ்சாவூருக்கு போகிறோம். நாம் சோழ தேசம் நோக்கி பிரயாணிக்க உள்ளோம். அதுவும் எந்த ட்ரெயினில்? சோழன் எக்ஸ்பிரஸில் தான் நாம் இன்னைக்கு போக போகிறோம். பிளாட்ஃபார்ம் நம்பர் 7ல் வரும்னு போட்டிருக்கு. எனக்கு தெரிஞ்சு அதுதான் பிளாட்ஃபார்ம் 7 நினைக்கிறேன், தெரியல, கீழே போய் பார்க்கலாம். சோழன் எக்ஸ்பிரஸோட அன்ரிசர்வ்ட் கோச். இன்னும் 45 மினிட்ஸ் டைம் இருக்குது. பட் இப்போவே வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லா சீட்ஸும் வந்து ஃபுல்லாகிடுச்சு. இத்தனைக்கும் இன்னைக்கு வந்து சண்டே தான், இருந்தும் வந்து இவ்வளோ கூட்டமாக இருக்குது. தெரியும் சோழன் எக்ஸ்பிரஸ்க்கு டிமாண்ட் இருக்கும். நம்ம மூஞ்சி அப்படி இருக்கு. எல்லாரும் அவன் குல தெய்வத்தை நல்லா வேண்டிக்கங்க. வண்டி கிளம்ப போகுது. ஷார்ப்பா இருக்காங்க. நம்ம ட்ரெயின் வந்து எடுத்துட்டாங்க, ஆன் டைமுக்கு எடுத்துட்டாங்க. ஷார்ப்பாக 7:45க்கு சென்னை எக்மோர்லேருந்து டிபார்ட் ஆயாச்சு. அடுத்து வந்து இதோட தாம்பரம் தான் போகும். எமர்ஜென்சி சைடோட எமர்ஜென்சி விண்டோட ட்ரெயின் போயிட்டுருக்கு. நம்ம இப்போ இந்த ட்ரெயின் பற்றி பார்க்கலாம். லைக் ட்ரெயின் நம்பர் வந்து 22675. சவுண்ட் கேட்குதான்னு தெரியல, நான் வந்து கத்தி தான் பேசுகிறேன். கேட்கலன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்ரெயின் நம்பர் 22675. லைக் சோழன் எக்ஸ்பிரஸ், சோழன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் சூப்பர் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. சென்னை எக்மோரில் 7:45க்கு எடுத்து 1:44க்கு தஞ்சாவூர் போய் சேருவோம். ரூட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செங்கல்பட்டு, விழுப்புரம், சிதம்பரம், கும்பகோணம், தஞ்சாவூர், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரூட்டு. அது வழியாக போய் திருச்சி போகுது. மார்னிங் 7:25க்கு எடுப்பாங்க. டென்ஷனில் வளராது, கரெக்டாக சொல்லு. மார்னிங் 7:45க்கு எடுப்பாங்க. 1:44க்கு தஞ்சாவூர் போய் சேர்றோம். லைக் இந்த பேர் வந்துலாம் நம்ம ஊர் பஸ் ஏற போகும்போதெல்லாம் வந்து அடிக்கடி சின்ன வயசுலேருந்தே நான் ஊர் பஸ் ஏற போகும்போதெல்லாம் வந்து சிதம்பரம் சீர்காழி மாயவரம், சிதம்பரம் சீர்காழி மாயவரம், சிதம்பரம் சீர்காழி மாயவரம் அப்படின்ட்டு அங்கே டிரைவர்ஸ்லாம் வந்து பஸ்ஸில் ஏற்றுறதுக்கு முன்னாடி சிதம்பரம் ரூட் பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. அது அந்த அந்த எஃபெக்ட் தான் வந்து எனக்கு இந்த ட்ரெயினில் போகும்போது கேட்டுக்கிட்டே இருக்கு, எக்கோ அடிச்சுக்கிட்டே இருக்கு. போவான்.
ஆமா என்ன இது நீங்களும் அதே மாதிரி அதே டெய்லர் அதே வாடகை. போடுறா தம்பி பிரேக்க. காலிஃப்ளவர் சில்லி, விழுப்புரம் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயிருக்கோம். டைம் வந்து கரெக்டாக 10:36 ஆகுது. 10:20க்கு ரீச் ஆக வேண்டிய ட்ரெயின் 10:32க்கு தான் வந்திருக்கு. ஒரு 12 மினிட்ஸ் டிலேவாக தான் வந்திருக்கு. பரவாயில்ல, லைக் வந்து நின்றுட்டுருக்கு. ஒரு 5 மினிட்ஸ் இங்கே நிற்கும், அதுக்கப்புறம் இங்கேருந்து எடுத்துருவாங்க. இதுக்கப்புறம் தான் வந்து அந்த சிதம்பரம், சீர்காழி, கும்பகோணம் அந்த ரூட்டில் போவோம். நான் இது வரைக்கும் அந்த ரூட்டில் போனதில்லை, பட் நைட்டில் போயிருக்கேன். பகலில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். நடுவில் நான் எங்கேயுமே வந்து எந்த பேசலை, அப்படியே உக்காந்துட்டேன். இதோட செம்மையாக கவர் பண்ணிட்டு போகிறோம். ட்ரெயின் ஓகேங்க. எனக்கு ட்ரெயின் ஏறினதுலேருந்து ஒரே வந்து எப்படி சொல்கிறது, சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா ட்ரெயினை பார்த்ததுலேருந்து ஒரே சுத்தத்தின் ராஜா மாதிரி இருக்குது இந்த ட்ரெயின். நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், எல்லா இடமே செம்ம நீட் அண்ட் க்ளீனாக வாசனையாக இருக்குங்க. அதுதாங்க, பாத்ரூம் கிட்ட நிற்கி இப்படி பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க, பட் நிஜமாலே ஸ்மெல் நல்லா இருக்குது. ட்ரெயின் எடுக்க போகிறாங்க. நிஜமாலே நல்லா ஃப்ராக்ரன்ஸ் போட்டு சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு. சோழன் எக்ஸ்பிரஸோட அந்த ஹைலைட் அப்படி தான் இருக்கும். போகலாம். ட்ரெயின் எடுத்துட்டாங்க. சொல்லிட்டு இருக்கும்போதே எடுத்துட்டாங்க நம்ம தலைவனை. இந்த பக்கம் போவோம். தாண்டி திருப்பாச்சி புலியூர் நோக்கி போயிட்டு இருக்கோம். லைக் ஒரு 9 மினிட்ஸ் டிலேவாக தான் வந்திருக்கு. யூஸ்வலாக நடக்கிறது தான். பரவாயில்ல. இந்த ட்ரெயினில் வந்து எல்லா விதமான கோச்சஸும் இருக்குது. லைக் 2 சிட்டிங் கோச்சஸ் இருக்குது, ஸ்லீப்பர் இருக்குது, 3rd ஏசி இருக்குது, 1st ஏசி இருக்குது, 2nd ஏசி இருக்குது. போதும் போதும் போதும், லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. அதான் அந்த 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 மீம் ஒன்று வரும்ல, டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்கு, ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்கு, அது மாதிரி எல்லாமே இருக்கு. குட் ஆப்ஷன். பின்னாடி என்னமோ எழுதி இருக்கு, படிக்கலாம். ப்ளீஸ் டு நாட் ஓப்பன் டோர்ஸ் ஆஃப் த ட்ரெயின் பிஃபோர் த ட்ரெயின் ஸ்டாப்ஸ் அட். படிக்க தெரிஞ்சா படி,
தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லிவிட்டு பாருங்க. டோர் ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு எழுதிருக்கு. மூடிதான் இருக்கு. அந்த சைடு டோர் தான் லைட்டா, அதுவும் வந்து லாக் பண்ணல, பட் மூடிதான் இருக்கு. மற்றபடி எல்லாமே ஓகே. குட் ஜர்னி, ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. ஓ, டுவர்ட்ஸ் தஞ்சாவூர். திருப்பாதிரி புலியூர் ரயில்வே ஸ்டேஷன். எதுவுமே இல்லைன்னு பார்க்காதீங்க. பிளாட்ஃபார்ம் அந்த பக்கம் இருக்குது. சீட்டு இந்த பக்கம் கொடுத்ததுனால எதுவும் கரெக்டாக எடுக்க முடியல. ஓகே தான். எமர்ஜென்சி விண்டோ. चेन्नई एड़ूर से मयिलादुरै कुंभकोणम तंजावूर से होकर பார்த்துருப்பீங்க. ஸ்லீப்பரில் தான் நம்ம வந்து இன்னைக்கு ட்ராவல் பண்ணுறோம். இது இந்த டிக்கெட் கிடச்சதே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு லக்லன்னு சொல்லலாம். நான் தக்கல் டிக்கெட்டில் தான் புக் பண்ணேன். தக்கல்னால் என்னன்னு தெரியாதவங்களுக்கு, லைக் வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு செட் ஆஃப் இந்தியன் ரயில்வேஸ் வந்து ஒரு செட் ஆஃப் சீட்ஸை வந்து தக்கலுக்கு அலாட் பண்ணி வச்சுருவாங்க. இப்போ வந்து சோழன் எக்ஸ்பிரஸ்க்கு தக்கல் வேகன்சி வந்து 48. ஓகேவா? 48 வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. எப்போனாக்கா ட்ரெயின் கிளம்புறதுக்கு முன்னாடி நாள் 11 மணிக்கு காலையில் 48 டிக்கெட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ரிலீஸ் பண்ண உடனே எல்லா டிக்கெட்டும் வந்து ஃபில் ஆகிடும். அதுதான் இருக்கிறதுலே ஹைலைட்டு. ஸோ 11 மணிக்கு, அதுவும் இல்லாமல் சர்வர்லாம் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, நிறைய பேர் ஒரே நேரத்தில் புக் பண்ண வருவாங்கல்ல. 11 o'clock எல்லா தக்கல் டிக்கெட்டும் ரிலீஸ் ஆகுதுனாக்கா எல்லாரும் புக் பண்ண வந்து அடிச்சுப்பாங்க. அதனால சர்வர் ரொம்ப வந்து ஸ்லோவாக இருக்கும். நீங்கள் பார்ப்பீங்க தக்கல் டிக்கெட்டோட விளைவுகள்லாம் என்னன்னு என்னோட அப்கமிங் வீடியோஸில் பார்ப்பீங்க. அவ்வளோ அவஸ்தைப்பட்டேன்னு. இதுதான். ஸோ தக்கல் சார்ஜஸ் வந்து 120 எக்ஸ்ட்ரா வரும். லைக் வந்து உங்களுக்கு வந்து லாஸ்ட் டைமில் புக் பண்ணுறதுனால தக்கல் சார்ஜஸ் வந்து 120 வரும் ஒரு பர்சனுக்கு. பேசிக்காக இந்த ட்ரெயினோட ஸ்லீப்பர் கோச் ஃபேர் ஃப்ரம் சென்னை எக்மோர் டு தஞ்சாவூர் வந்து 270 ஆகுது. ப்ளஸ் தக்கல் சார்ஜஸ் சேர்த்து எனக்கு வந்து 270 ப்ளஸ் 120 380 பக்கம் வருது. ஓகே தான். லாஸ்ட் டைம் புக் பண்ணுறதுனால அந்த சார்ஜஸ் இருக்க தான் செய்யும். பரவாயில்ல. குட். டோர் க்ளோஸில் இருக்கு. நல்லது தான். இந்த வாட்டி டோர் ஓப்பனில் இல்லை, க்ளோஸில் இருக்குது. யூஸ்வலாக நம்ம வந்து டோர் வந்து ஓப்பனில் தானே இருக்கும். இந்த வாட்டி மூடி வச்சுருக்காங்க. நான் வரேன்னு தெரிஞ்சு யாரும் மூடி வச்சுருக்காங்க. வைத்தீஸ்வரன் கோயில். டைம் வந்து 12:23. வெயில் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. தமிழ்நாட்டில் இன்னும் மான்சூனே ஆரம்பிக்கல. ஏன்னு தெரில. கேரளாலலாம் ஊற்றுன்னு ஊற்றுது. இருக்கு, மான்சூன் இருக்குது. ஆகஸ்டோட ஃபர்ஸ்ட் வீக் ஆயிடுச்சு. பட் எனக்கு என்னமோ கசன்னு அனலாக இருக்குது. வெயிலெலாம் பாருங்கள். போகலாம். ட்ரெயின் எடுத்துட்டாங்க.
போயிட்டுருக்கோம் பாபநாசம் தாண்டி. இந்த ட்ரெயினில் வந்து லைக் எல்லாருமே வந்து ஃபுல் ஸ்ட்ரெச் யூஸ் பண்ணுறாங்களான்னு கேட்டால் திருச்சிக்கு போகிறதுக்கு ஏற்கனவே உங்கள் எல்லாருக்கும் தெரியும், திருச்சிக்கு போகிறதுக்கு நிறைய ட்ரெயின் இருக்குது. பட் இந்த ட்ரெயின் வந்து முக்கியமாக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கனாக்கா மயிலாடுதுறை, கடலூர், கும்பகோணம், சீர்காழி, தஞ்சாவூர் இந்த செக்ஷன்லலாம் போகிறதுக்கு வந்து ட்ரெயின்ஸ் வந்து கம்மி தான். ஸோ அதுக்காக இந்த ட்ரெயினுக்கு நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா நடுவில் முக்கால்வாசி பேர் இறங்கிட்டாங்க. இன்னும் வந்து தஞ்சாவூர் இருக்குது, அதுக்கடுத்து இன்னொரு ஸ்டாப்பிங் இருக்குது, அதுக்கடுத்து திருச்சி இருக்குது. பட் இப்போவே வந்து ட்ரெயின் காலியாக தான் போகும். அதனால தான் வந்து இது சோழன் எக்ஸ்பிரஸ். சோழ நாடெல்லாம் தாண்டி திருச்சி போகுது. அதனால அடுத்து வந்து தஞ்சாவூர் தான் போகலாம். தஞ்சாவூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. ட்ரெயின் கிளம்பிடுச்சு. 1:57க்கு வந்திருக்கோம். யூஸ்வலாக வந்து ஸ்கெடியூல் படி 1:44க்கு தான் வரணும். 13 மினிட்ஸ் டிலேயில் வந்திருக்கோம். இப்போல்லாம் டிலேலாம் நார்மல் ஆகிடுச்சு. அவ்வளோதான், அது கிளம்பிடுச்சு. இதுக்கப்புறம் திருச்சிக்கு போய் திருச்சியை திருவிழாக்க போக போகுது. திருச்சியில ஏற்கனவே திருவிழா, மாநாடு, பொதுக்கூட்டம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அப்படியே நம்ம போக வேண்டியதுதான். இதோட இந்த vlog நான் முடிச்சுக்கிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுங்கள். 1 like is equals to 1 heart. என்னை இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அந்த ட்ரெயினுக்கு ஒரு பாய், எனக்கு ஒரு பாய். பாய்.